ஜீரோவில் நேற்றைய தினம் கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் 6 மாசம் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நடக்கிறது 2 நாள் தான் இருக்குது. ஏன் இன்றைக்கு என்ன பதில் சொல்லுதல் என்ன? நேற்றைய தினமே கொடுத்துட்டோம். இது எவ்வளவு முக்கிய பிரச்சனை? 40,000 விவசாயிகள் குடும்பத்துடைய பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை கூட இந்த அரசு அக்கறையா எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல. என்ன இன்னொன்று, நான் நேற்றைய தினம் அந்த 55 விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்திருந்தேன். ஜீரோவில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஜீரோவில் எழுப்புவதற்கு மரபு இருக்குது. இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து ஜீரோவில் பல கேள்விகள் எழுப்புனாங்க, பல பிரச்சனையை எழுப்புனாங்க. நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக இவர்கள் எல்லாமே தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா? போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தா இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 6 மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அரசும் 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதெல்லாம் துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்.